apply the augmented matrix and pivot element எப்பயுமே நான் ஜீரோவா தான் இருக்கணும். எந்த கேஸ் எடுத்தாலும் சரி, காசு ஓட எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு pivot element என்னவா இருக்கணும்? நான் ஜீரோ எலிமெண்டா தான் இருக்கணும். காஸ் ஜோர்டன் சார் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்னவா பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டி மேட்ரிக்ஸா மாற்றணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இது A12 டாட் 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 ANN A1N A1N இங்க B1 A22 A21 A22 டாட் 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 A2N B2 dot 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 AN1 AN2 dot 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 ANN. இதாங்க நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்மளோட மெயின் ஏம் என்ன? சேம் ரூல், இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் அப்ளை பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இது வந்து என்ன ஆக போகுதுன்னா, இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏவோட மேட்ரிக்ஸ், இந்த ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ரோ ரேடியஸ் மெத்தட் வச்சு தான். காலத்தை வச்சு மேக்ஸிமம் யூஸ் பண்றதுல காலத்தை வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இங்க மேக்ஸிமம் ரோ ரேடியஸ் மெத்தட் அப்ளை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அதனால ரோ ரேடியஸ் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வரும்போது நம்ம என்ன மாத்தணும்? இந்த மேட்ரிக்ஸ் யூ வாண்ட் டு கன்வெர்ட் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் கொண்டு வரணும். அப்ப எவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ஐடென்டி மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகும்? 1 0 டாட் 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 0 0 1 டாட் 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 0 அப்படியே போயிட்டு இருக்கும். கடைசி எலிமெண்ட் என்ன ஆகும்? 0 0 1 ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது இந்த B1 B2 Bn வேல்யூ ஆல்சோ சேஞ்ச் ஆகும். ஒரு ரெடியூஸ் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். மேபி அதை வந்து நான் C1 C2 டாட் 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 Cn வச்சுக்கேன். இது என்ன பண்ண போறோம்னா, இது பேக்வர்ட் சப்டிஷனே கிடையாது, டைரக்டா வேல்யூ வந்துடும். இப்போ இங்க என்ன நடக்க போகுது? இது வந்து x1 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இது x2 ஓடது டாட் டாட் டாட், இது xn ஓடது. அப்ப டைரக்டா என்ன கிடைக்கும்? இங்க 1 into x1 அப்ப கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? C இருக்குது. அப்ப x1 equal to C. அதே மாதிரி இங்க இருக்குது, இது செகண்ட் எலிமெண்ட், இது x2. அப்ப மத்ததுல 0 ஆயிடும். அப்ப x2 into 1 x2. அப்ப x2 ஓட சொல்யூஷன் டைரக்டா C2 ஆயிடும். அதே மாதிரி கடைசி வேரியபிள் xn equal to டைரக்டா Cn. இது டைரக்ட் சொல்யூஷனா வந்துடும். சரிங்களா? பட் காஸோட எலிமினேஷன் மெத்தட் என்ன ஆகுது? நீங்க டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுல நம்ம ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வச்சுட்டு நம்மளோட கால்குலேஷன் பார்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். வேல்யூஸ் ஒவ்வொன்றா சப்மிட் பண்ணி ப்ரீவியஸ் பேக்வேர்ட் சப்மிஷன்ஸ். பேக்வேர்ட் சப்மிஷன்னா இங்க இருந்து வேல்யூ இதை கண்டுபிடிப்பீங்க. இதை கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து ப்ரீவியஸ் இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரீவியஸோட வேல்யூ நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கும், அந்த வேல்யூ தூக்கி திரும்ப நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. அப்படி பண்றது இது வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட். பட் இங்க வந்து காஸ் ஜோர்டன் மெத்தட் என்ன ஆகும்? டைரக்டா ஐடென்டி மேட்ரிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த x1 x2 xn ஓட கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். டைரக்டா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட லாஸ்ட் காலம் இருக்குது, அதுதான் நம்மளுடைய கரஸ்பாண்டிங் சொல்யூஷன். இதுதான் மெயின் திங்ஸ். இதுதான் அல்காரிதம் ஃபார் காஸ் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் காஸ் ஜோர்டன் மெத்தட். இந்த அல்காரிதத்துல என்ன டவுட் இருக்குதாமா?